12th Standard Business Max, Chapter 1, Applications of Matrices and Determinants. Exercise 1.1, question number 6. For what values of the parameter lambda will the following equation fail to have unique solutions? 3 equation கொடுத்துருக்காங்க. அதை rank methodல என்ன கேட்டிருக்காங்க? Equations fail to have unique solution. First, கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிக்கிறோம். 3 minus 1 lambda z lambda. இங்கே கோஎஃபிஷியன்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் 2 1 1. தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் 1 2 மைனஸ் லேம்டா. அடுத்தது வேரியபிள்ஸ் என்ன இருக்கு? x, y, z equal to RHSல இருக்கிற நம்பர் 1 2 and minus 1. A x equal to b. மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் B ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் என்னன்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இஸ், அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா A given P is equal to AB ரெண்டுத்தையும் சேர்த்து எழுத வேண்டியதுதான். 3 minus 1 lambda 1 2 1 1 2 1 2 minus lambda minus 1. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரோல இந்த இடத்துல 1 இருந்ததுன்னா கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதில் ஒரு சின்னதாக ஒரு சேஞ்ச் என்னென்னா, இந்த 1 இருக்கிற R3யை ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு கொண்டு வந்துடும். ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் R1க்கு R3 அண்டு R1 ரெண்டும் என்ன செய்கிறோம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். R3ங்கிறது ஃபஸ்ட்டு வந்துடுது. 1 2 மைனஸ் லேம்டா மைனஸ் 1 இது ஃபஸ்ட்டில் வந்துடுது. செகண்ட் ரோவில் சேஞ்சு கிடையாது. 2 1 1 2 அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட் ரோங்கிறது தான் தேர்டு வந்துடுது இல்லையா, ஃபஸ்ட் ரோவை தேர்டாக எழுதிக்கிறோம். 3 மைனஸ் 1 லேம்டா அண்டு 1 சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்ததாக என்ன செய்யணும், இதனுடைய ப்ரைமரி டயகனல் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே நமக்கு 0 வரணும். எது எது? 2 0 3 0 மைனஸ் 1 இந்த 3 எலமெண்ட்டும் 0வாக ஆகணும். அதுக்கு வழக்கப்படி என்ன செய்கிறோம், R1 அப்படியே இருக்கட்டும். 1 2 மைனஸ் லேம்டா அண்டு மைனஸ் 1 அப்படியே இருக்கட்டும். R2 இருக்குல்ல, இந்த R2வில் ஒரு சேஞ்ச். R2 என்ன செய்கிறோம், இங்கே 2 இருக்குது. அப்போ இந்த இடத்துல 2 இருக்குன்னா இங்கேயும் 2 இருந்ததுன்னா 2 மைனஸ் 2 0 ஆகிடும். அப்போ என்ன செய்யலாம், R2லேருந்து R1 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். R1 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகிடுது, 0 வந்துடும். R2ங்கிறது எது, இங்கே இருக்குது. R2ங்கிறத எழுதிடுவோம். 2 1 1 2 இதுதான் R2. அதில் 2 டைம்ஸ் R1. R1ங்கிறத 2வால் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 4 மைனஸ் 2 லேம்டா அண்டு மைனஸ் 2 ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், சப் பண்ண போகிறோம். சப் பண்ணணும் இல்லையா, கழிக்கும்போது கீழே இருக்கிறதுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். 2 மைனஸ் 2 0 1 மைனஸ் 4 மைனஸ் 3 இந்த இடத்துல 1 ப்ளஸ் 2 லேம்டா 1 ப்ளஸ் 2 லேம்டா 2 ப்ளஸ் 2 4 இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிடுறோம். செகண்ட் ரோவில் 0 மைனஸ் 3 1 ப்ளஸ் 2 லேம்டா லாஸ்ட்டில் இருக்கிற 4 ரோ 2 ஓவர். அடுத்தது R3. R3லேயும் நமக்கு என்ன வரணும்னா இந்த 3ங்கிற இடத்துல 0 வரணும். அப்படின்னா R3லேருந்து R3ல் 3 இருக்கா, R1ல் இந்த 1 இருக்கிறத 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 3 வந்துடும். 3லேருந்து 3யை லெஸ் பண்ணோம்னா 0 வந்துட போகுது. R3 மைனஸ் 3 டைம்ஸ் R1 3 டைம்ஸ் R1. முதல்ல R3 எழுதிக்கிறோம். R3 என்ன, 3 minus 1 lambda and 1. இதை
3 டைம்ஸ் R1. R1 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3, 6 மைனஸ் 3 லேம்டா மைனஸ் 3. ரெண்டுத்தையும் என்ன செய்ய போகிறோம்? சப் பண்ண போகிறோம். சப் பண்ணும்போது நமக்கு கீழே இருக்கிறதுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். 3 minus 3 0, minus 1 minus 6 minus 7, lambda plus 3 lambda 4 lambda 1 plus 3 4. இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிடுறோம். 0 minus 7 4 lambda இந்த இடத்துல 4. ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே இருக்கட்டும். 1 2 minus lambda and minus 1. Second row also same. 1 plus 2 lambda 4. The last R3 இருக்கு இல்லையா, R3ல மட்டும் ஒரு சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா இங்கே 0 இதுவும் 0 வந்துட்டு, ரெண்டு எலமெண்ட் 0 வந்துட்டு, இந்த இடம் 0 வரணும். இங்கே 0 வரணும் அப்படின்னா இதை இந்த செகண்ட் ரோவோட மல்டிப்ளை பண்ணி நம்ம 0 கொண்டு வரணும். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? R2வோட 7ஐயும் R3யோட 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். எப்படி? R3 இருக்கு இல்லையா, R3யோட எதை மல்டிப்ளை பண்ணுறோம்னா 3 டைம்ஸ் R3. 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது என்ன வந்துடும்? 21. இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 21 வந்துடும். எது? செகண்ட் ரோ 2 இருக்கு இல்லையா, அதை எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 7ஆல். ரெண்டுத்தையும் என்ன செய்கிறோம்? மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 3 டைம்ஸ் R3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0 மைனஸ் 21 12 லேம்டா அண்டு 12. அடுத்தது 7 டைம்ஸ் R2வை 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 0 மைனஸ் 21 7 ப்ளஸ் 14 லேம்டா 28. ரெண்டுத்தையும் என்ன செய்ய போகிறோம்? சப் பண்ண போகிறோம். சப் பண்ணும்போது கீழே இருக்கிறதுக்கு சைன் சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் ஆகும். இது மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். இப்போ என்ன ஆயிடுது? 0 ப்ளஸ் 21 மைனஸ் 21 0. இந்த இடத்துல மைனஸ் 7 அப்படியே இருக்கும். மைனஸ் 14 லேம்டாவில் ப்ளஸ் 12 லேம்டா போயிடுச்சுன்னா பேலன்ஸ் மைனஸ் 2 லேம்டா. அதே போல் இங்கே மைனஸ் 28 ப்ளஸ் 12 சப் பண்ணோம்னா 6 1 மைனஸ் பெரிய நம்பருங்கனால மைனஸ் 16. இதை எடுத்து இங்கே எழுதிடுறோம். 0 0 இந்த இடத்துல மைனஸ் 7 மைனஸ் 2 லேம்டா, இந்த இடத்துல மைனஸ் 16. இது ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஒன்று A அதனுடைய ரேங்க், இன்னொன்று ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A by B. நம்பர் ஆஃப் அன்னோன் இதை எடுத்துப்போம். முதல்ல ரோ ஆஃப் A given B augmented matrix, number of unknown, இது எல்லாமே ஈக்குவல். இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட்டுன்னு இருக்கு இல்லையா, 3 தானே. இந்த 3க்கு எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் இதுக்கு யூனிக் சொல்யூஷன் வரும். அடுத்தது இதே ரோ ஆஃப் ஏயோட ரேங்க் ஈக்குவல் டு ரோ ஆஃப் A by B, ரெண்டும் ஈக்குவலு. ஆனால் இது லெஸ் தென் நம்பர் ஆஃப் அன்னோன், அதாவது 3. இப்படி இருந்ததுன்னா இப்பையும் என்னன்னா சொல்யூஷன் உண்டு, ஆனால் மெனி சொல்யூஷன் உண்டு. இதில் யூனிக் சொல்யூஷன் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் உண்டு, இங்கே மெனி சொல்யூஷன் உண்டு. ஏயோட ரேங்கும் A given Bயோட ரேங்கும் நாட் ஈக்குவல் அப்படின்னு இருந்தால் அது நோ சொல்யூஷன். இந்த நோ சொல்யூஷனுங்கிறது தான் இப்போ நமக்கு தேவை. எது? ரேங்க் ஆஃப் A given B ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருந்ததுன்னா நோ சொல்யூஷன். இதுதான் நம்ம கணக்கில் ஃபெயில் டு ஹேவ் யூனிக் அப்படின்னு சம்மில் கொடுத்துருக்காங்கல்ல. ஃபாலோயிங் ஈக்குவேஷன் ஃபெயில் டு ஹேவ் யூனிக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மீனிங் இந்த தேர்ட் ஒன். இந்த இடத்துல 0 வருதுன்னு வச்சுப்போம். இந்த இடம் 0 வந்தால் எப்போ? -7
மைனஸ் 2 லேம்டா சீக்குவல் டு 0. அதாவது மைனஸ் 2 லேம்டா சீக்குவல் டு மைனஸ் 7, அந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 7. லேம்டா சீக்குவல் டு மைனஸ் 2, அந்த பக்கம் வந்தால் மைனஸ் 7/2. லேம்டாவோட வேல்யூ மைனஸ் 7/2ன்னு கொடுத்தோம்னா இந்த இடம் 0 ஆகிடும், இந்த இடம் 0 ஆகிடும். அதாவது இந்த இடம் 0 ஆகிடுனா இப்போ நமக்கு என்ன வரும், இந்த ஏங்கிறதோட ரேங்க் வந்து 2ன்னு வரும். ஏ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 அண்டு இது மட்டும்தான் 0, இது 0 கிடையாது. ஓவரால் பார்க்கும்போது எது ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். அது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு 0 வந்துடுச்சுன்னா இந்த மேட்ரிக்ஸு ரேங்க் வந்து 2 வரும். இதை சேர்க்கும்போது மொத்தமாக பார்க்கும்போது அப்போ ரேங்க் என்னன்னா 3. ஏன்னா நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 மொத்தத்துக்கு பார்க்கும்போது. இதுக்கு மட்டும் பார்க்கும்போது நமக்கு வந்து இதில் 3மே 0 ஆகிறதுனால நான் ஜீரோ ரோ எத்தனை இருக்கும்னா 1 and 2, 2 தான் இருக்கும். அதனால் ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2, ரேங்க் ஆஃப் ஏ கிவன் பி ஈக்குவல் டு 3, ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கிவன் பி. இது எப்போ வருது, லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் 7/2ன்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் வரும். எது நோ சொல்யூஷன் அப்படிங்கிற ஸ்டேஜில் நம்ம வருவோம். இதுதான் கணக்கில் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான்.